அனைத்து வணக்கம். நான் உங்கள் சிவாஜி பேசுகின்றேன். இப்போது 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு துக்கமான நிகழ்வு. மனைவி வந்துட்டு விபச்சாரம் செய்து போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த கேவலமான செய்தி தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாதுன்னு கேட்டிங்கன்னா, அவரோட கணவர் வந்துட்டு 2 குழந்தைகளை கடலில் வீசி கொண்டுட்டு தலைமறைவாயிட்டார். கடைசியில் அவரை கைது பண்ணிட்டாங்க. அவரோட செல்ஃபோன் டவரை வச்சு கைது பண்ணிட்டாங்க. இதில் என்ன சொல்லாதங்கன்னு உங்களுக்கு இதில் என்ன சொல்லாதன்னு கேட்டிங்கன்னா, விருப்பப்பட்டு தான் திருமணம் செய்தோம். திருமணமே வேண்டாம் அப்படின்னா விபச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது தன்னோட போயிடும். தன்னோட மட்டும் இல்லை, தன்னோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை பாதிக்கும், அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பாதிக்கும். புரியுதுங்களா? இப்போ கல்யாணம் செய்து திருமணம் செய்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் விபச்சாரத்தில் ஈடுபட போய் இப்போ 2 பிஞ்சு குழந்தைகள் கடலில் வீசி கொல்லப்பட்டிருக்கு. அந்த செய்தி கேட்டு எனக்கு மனசே சரியில்லை. இருந்தாலும் சமூகத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னோடய கடமையாக இருக்குது. எதுக்கு விபச்சாரம் செய்தீங்க? அதான் என்னோடய கேள்வி. ஆண்டவன் கொடுத்த கைகால் இருக்க, உன்னால் உழைக்கவே முடியல அப்படின்னா பிச்சை எடுத்து சாப்பிடலாம். அப்படி ஒன்றால் உழைக்க முடியுது அப்படின்னா இருக்கிறத வச்சுட்டு நீ சாப்பிடலாம். இந்த விபச்சாரத்துக்கு வந்துட்டு 2-3 விதமாக காரணங்கள் சொல்கிறாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, ஒன்று குழந்தைகளை வந்துட்டு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு ஆசை ஒன்று. அடுத்து சுகபோக வாழ்க்கை, தேவையில்லாமல் இந்த டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, இன்னும் மேற்கொண்டு நகைகள் மீது மோகம், எக்ஸ்ட்ரா பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த விபச்சார தொழில் நடக்கிறது தான் கேள்விப்படுத்தேன். வறுமையின் அடிப்படையிலையும் இந்த விபச்சார தொழில் நடக்குது. வறுமையின் அடிப்படையில் விபச்சாரம் பண்ணுறது எப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. நிறைய தாய்மார்கள் பார்த்திங்கன்னா கூலி வேலை செய்து இன்றைக்கும் பெண்களை குழந்தைகளை காப்பாற்றுறாங்க. கணவன் மனைவிக்கும் விவாகரத்தாகி போகுது. விவாகரத்தாயிடுச்சு அப்படின்னா அந்த மனைவி வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் குழந்தைகளை படிக்க வைக்கலாம். சில இடங்களில் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவனோட பங்களிப்பு இருக்குது, சிலவங்க கணவனோட பங்களிப்பு கிடையாது. புரியுதுங்களா? அரசாங்கம் பள்ளிக்கூடம் வச்சுருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடத்தை சேர்த்து படிக்கப்பட்டால் என்ன உங்களுக்கு சொல்லுங்கள்? விபச்சாரம் செய்து தான் குழந்தைகள் நல்ல பள்ளிக்கூடத்தை படிக்க போகணுமா? விபச்சாரம் செய்து தான் நல்ல வீடு வாங்கணுமா? நல்ல ஆடைகள் வாங்கணுமா? அணிகலன்கள் வாங்கணுமா? சுகபமாக வாழணுமா? சொல்லுங்கள். அது தவறு. அது இப்போ நீங்கள் செஞ்ச தவறால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கணவனே வீசி கொண்டுட்டார். அவர் காவல் நிலையத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, என் மனைவி விபச்சாரத்தில் ஈடுபட்டான், அதனால் நான் 2 குழந்தைகளை கொண்டுட்டேன்னு சொல்கிறாரு. அவரும் கோழைத்தனமான முடிவை எடுத்ததுக்கூடாது. அந்த குழந்தைகளை எங்களை போல் ஆட்கள் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நாங்களாவது நிறைய ஆசிரமங்களில் சொல்லி விடுவோம். இன்றைக்கே செஞ்சிட்ருக்கோம். நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா தவறான வழியில் பிறந்துருக்கு. அதை நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் நாங்களே மூடி பாதுகாக்கிறோம். அதுக்கு தான் தொட்டில் குழந்தை திட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க. அதில் சிலவங்க சேர்க்க மறுத்துட்டு காவலை வீசி கொண்டுருந்தாங்க. இப்போ கூட குப்பை தொட்டியில் ஏதோ ஒரு காலேஜில் வந்துட்டு ஹாஸ்டலில் தங்கி இருக்கும்போது ஒரு குழந்தை ஒரு பெண் மாதமாகி குழந்தைய பெற்றுட்டா. கடைசியில் பார்த்திங்கன்னா குப்பைத்தொட்டில் தூக்கி போட்டான். அவளை நாய்கள்லாம் கடித்து கொன்று எறும்புலாம் முச்சு கடைசியில் கண்டுபிடிச்சி அந்த பெண்ணையும் கண்டுபிடிச்சி இப்போ அவனும் ஜெயிலில் இருக்கான், அவனும் ஜெயிலில் இருக்காங்க. காமன்றது ஒரு சல்லாபம் தான். ஒரு 5 நிமிடம் தான் அந்த காமம். மிஞ்சி போனால் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் அந்த காமசுகம். அதுக்கு மேலே அது என்ன இருக்குது? அரசாங்கம் என்ன சொல்லுது? நீங்கள் தவறே செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஆணுரைன்னு சொல்லி போட்டு எல்லா கடையிலையும் விற்கான். அரசாங்க ஹாஸ்பிட்டல் போனால் ஃப்ரீயாகவே கொடுக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டியாண்ணே.
ஆனால் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குழந்தைய பெற்றுக்க மாட்டீங்க, அந்த குழந்தைய கொண்டிருக்க மாட்டீங்கல்ல. அது ஒரு பக்கம் நிகழ்வு அப்படி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா விபச்சாரத்தில் மாட்ட போயிட்டு இந்த 2 குழந்தைகளை கணவர் கொண்டுட்டார். நிறைய பெண்கள் ஹோம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மயிலாப்பூரில் தான் அந்த சிறைச்சாலை, இப்போ சைதாப்பேட்டை சிறைச்சாலை வந்துட்டு பெண்களுக்கான சிறைச்சாலையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹோமில் இருக்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விபச்சார வழக்கில் தான் சிக்கியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வறுமையின் அடிப்படையில் விபச்சாரம் பண்ணால் வறுமையில் அடிப்படையில் விபச்சாரம் பண்ண சொல்கிறாங்களே ஒழிய ஏன் இருப்பதை வச்சு சிறப்பாக வாழக்கூடாதுன்னு கேட்குறேன். விபச்சாரம் தான் அனைத்துக்கும் தீர்வு அப்படின்னா எல்லாமே பண்ணிகிட்ருக்க வேண்டியது. கணவன் சரியில்லை இல்லாட்டி யாரும் சரியில்லை அப்படின்னா வெளியே நீங்கள் இது செய்கிறது அது இயற்கை. அது அது கூட ரொம்ப பாதுகாப்பான முறையில் தான் நீங்கள் உடலை வச்சுக்கணும். இப்போ நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா அது மிரட்டி வீடியோ கூட மிரட்டி வீடியோ எடுத்துகிட்டு அதை மிரட்டி காசு சம்பாதிக்காங்க. நிறைய தகவல் பார்க்க முடியுது. நிறைய இணையதளங்களில் சார்ந்த செய்தியெல்லாம் வருது. நாங்களே டீல் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு நிறைய பஞ்சாயத்துக்களை டீல் பண்ணியிருக்கோம். அதனால் விபச்சாரம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது. இது சமூகத்துக்கு எதிரானது. சமூகத்துக்கு எதிரானது அப்படின்னா குடும்பத்துக்கு எதிரானது. குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருப்பான், எல்லாம் தாய் தான் பிறப்பாங்க, மாமனார் மாமியார் இருப்பாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கணவன் கூட பிறந்த தம்பிகள் இருப்பாங்க, அவங்கள அக்காலாம் இருப்பாங்க. ஒரு பெண்ணால் பார்த்தீங்கன்னா குடும்பமே பாதிக்கப்படும். கணவன் சரியில்லாமல் நிறைய பேர் அங்கே பல கூடி வாழ்கிறாங்க. அது இலைமறைவு காய்மறைவாக சமூகத்தில் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை அப்படின்னா கோர்ட்டில் விவாகரத்து வாங்கி 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதை போல் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் விவாகரத்து வாங்கிட்டு போக வேண்டியானே. நீங்கள் விபச்சாரம் பண்ணி இன்றைக்கி பாருங்கள், அந்த கணவன் வந்துட்டு 2 குழந்தைகளை கொண்டுட்டானே. அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்தில் ஏன் பிறந்ததுன்னு தெரியுமா அந்த குழந்தைகளுக்கு? சொல்லுங்கள், நீங்கள் பார்க்கலாம். அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணிச்சு? தாய் தாப்பன் செய்த காமத்தினால் பிறந்தது தான் அது. என்ன அந்த காமம் என்பது குற்றம் சொல்லி சொல்ல முடியாது. தெய்வத்துக்கு நிகரானது தான் காமம். மனுஷனுக்கு கடைசி வடிகால் வந்து அந்த காமந்தான். எல்லாம் தவறு செஞ்சு மாட்டுறாங்க. அதில் ஒழுக்கமாக இருக்குன்னு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. என்னங்க நம்ம கணவன் மனைவியோட ஒரு காமத்தில் பிறந்தது தான் அந்த குழந்தை. குழந்தை பிறந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெண் தாய்மையாக தான். அதுமாதிரி தாயின்ற அவளுக்கு அங்கீகாரம் கிடையாது. நம்ம வீட்டில் பெண் குழந்தை வளர்க்க அப்படின்னா அம்மா அப்பான்னு தான் வளர்ப்போம். நம்ம தாயின்னு சொல்லி தாய் தாப்பன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாய்மை எப்போ அவளுக்கு கிடைக்கும் கேட்டிங்கன்னா அவள் திருமணம் பண்ணி அந்த குழந்தையை பெற்றெடுக்கா பார்த்தீங்களா, அப்போ தான் தாய்மைன்னு ஒன்று கிடைக்கி. அப்போ தான் தாயின்னு சொல்லி அவளுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்குது சமூகத்தில். அப்படியோட தாய் வந்துட்டு எப்படி இருக்கணும்? இப்படி பேய் மாதிரி மாறினா எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா காதலித்து கொல்லப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் சமூகத்தில் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. பெண்ணால் ஆண் ஏமாது, ஆணால் பெண் ஏமாதுதாங்க. இது இருக்குது. அதுக்காக கொலை தீர்வாகிடுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த பிஞ்சு குழந்தை உலகம்னா என்னன்னு தெரியுமா சொல்லுங்கள்? என்ன தெரியும் இந்த சமூகத்தை பற்றி? அதுக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்ன மாமா மாமி இதை தவிர அதுக்கு எந்த உலகம் தெரியாது. கொடுத்த எதாவது வாங்கி கொடுத்தா தின்னும், உட்காந்து தின்னுட்டு அலையும். எதாவது டிவி போட்டு டிவியை பார்க்கும், எதாவது கேம்ஸ் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த உலகம்னா என்னன்னு தெரியுமா அதுக்கு சொல்லுங்கள்? தாய் தாப்பன் தான் உலகம். தாய் தாப்பன் சொல்லி அங்கீகாரம் கொடுக்கறது தான் அதுக்கு உண்டான உலகம். என்ன கெட்டவனும் குழந்தைகிட்ட சொன்னா அப்படின்னா ஓ அவர் சிவாஜி கெட்டதுன்னு சொல்லிவிட்டு குழந்தை சொல்லும். அதை போல் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதன்படி தான் வளரும் அது. அதனால் விபச்சாரம் நீங்கள் பண்ணக்கூடியவங்க தயவுசெய்து திருந்துங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்களை குழந்தைகளோட நலன் கருதி திருந்துங்க. அரசாங்க பள்ளிகள் இருக்குது, அதில் சேர்த்தி படிக்க வைங்க. திறமையாக படித்தா மேல் கொண்டு போகிறாங்க. கல்விங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அடையாளம் தான். அது அறிவை வந்துட்டு வளர்க்கக்கூடிய ஒரு இது, அவ்வளோதான். அது வேலைக்கான தகுதி இல்லை. அது வேலைக்கான தகுதி ஆகிப்போயிடுச்சு. 3 டிகிரி படித்தவங்க 4 டிகிரி படித்தவங்க பார்த்திங்கன்னா சாலையில் டீ கடை வச்சு பிழைக்காங்க. ஒரு நாள் 1000 ரூபா சம்பாதிக்காங்க.
ஒரு அம்மா எங்கள் சாலிகிராமத்தில் ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு கணவர் வந்துட்டு விவாகரத்தாகி போயிடுச்சு. 2 குழந்தைகள் தான். நாங்கள் தான் வீடு எடுத்து கொடுத்தோம். பக்கத்தில் அந்த அம்மா இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சில் துணியை கட்டிட்டு காலையிலேயே டீ விற்கும், சுண்டல் வச்சுக்கும், கூட பிஸ்கட்லாம் வச்சுக்கும். காலையிலையும் சாயங்காலம் விற்கும் அந்த பொண்ணு. இடையில கூட அந்த பொண்ணை குறித்து அதை கிண்டல் பண்ணாங்க, எங்கிட்ட சொன்னாங்க. அடுத்து இங்கே உள்ள என்ன போல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னாங்க. நாங்கள் போய் சரி பண்ணுவோம், சத்தம் போடுவோம். என்ன அதுபோல் சமூக சேவை செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அந்த பெண் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒழுக்கமாக தான் வாழ்கிறாங்க. அவங்க பசங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம காவேரி ஸ்கூலில் தான் படிக்காங்க. 2 குழந்தைகள். அது அரசாங்க ஸ்கூல் தான் அது. என்னங்க அதனால் ஒரு தாய் வந்துட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற நினச்சானா எப்படியாலும் காப்பாற்றலாம். உங்களுக்கு பிழைப்புக்கு நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, அங்கே பிழைப்புக்கு வழி இல்லை அப்படின்னா சென்னை போன்ற நகரத்தை நோக்கி நகருங்க. சென்னை, திருச்சி இருக்குது, மதுரை இருக்குது, இப்போ பல்வேறு நகரங்கள் இருக்குது. அதை நோக்கி நகருங்க. நகன்று அங்கேருந்து படிங்க. அப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபா கோயில் இருக்குது. அங்கே ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு குழந்தைகளை அவங்களே ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. பெரிய 1 ஏக்கரில் ஸ்கூல் அது. அவங்க ஆசிரமம் கிட்டத்தட்ட 2 ஏக்கரில் வச்சுருக்காங்க. அது சாலிகிராமத்தில். அங்கே அந்த பெண்கள் தங்கிக்கிட்டு வெளியே வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு அங்கே அந்த ஆசிரமத்தையும் வேலை செய்கிறாங்க. அங்கேருந்து குழந்தைகளை வந்து படிக்கிறதுக்கும் அனுப்பி விட்றாங்க. குழந்தைகளை தாய் தாப்பனோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதில்லை. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 80 குழந்தைகள் அங்கே படிக்காங்க. அங்கே என்னங்க அந்த குழந்தைகள் ஒரு பக்கம் தங்க வச்சுருக்காங்க, தாய் தாப்பன் ஒரு பக்கம் தங்க வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைகளோட அங்கே சில அநாத குழந்தைகள்லாம் இருக்காங்க. அந்த அநாத குழந்தைகளோட இவங்க குழந்தைகள் தங்கியிருக்கும் போது இந்த தாய் வீட்டுக்கு அன்பு செலுத்தினா அப்படின்னா மற்ற குழந்தைகள் ஏக்கத்துக்கு உட்படும். அதனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னா குழந்தைகளை தனியாக வச்சுருக்காங்க. எப்போ அங்கே பார்த்துக்கலாம், கொண்டு பண்ணிக்கலாம். அவங்க அம்மா அப்பா அவங்க தாய் வந்துட்டு இங்கே வேலை செய்கிறாங்க, வெளியே வேலைக்கு போகிறாங்க, தங்கிக்கிறாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு போடுறாங்க. அது பெண்களுக்காக மட்டும்தான் இந்த இடம் இருக்குது. அங்கே வயதான தன்னோட பிள்ளைகளால் விரட்டி விடப்பட்ட அந்த தாய்கள், ஆண்கள்லாம் கிடையாது அங்கே, ஒன்லி பெண்களுக்கு தான் தாய்கள். வயசானவங்களாம் அங்கே இருக்காங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. நாங்களும் அங்கே சேவை செஞ்சிட்ருக்கோம். அந்த உள்ளே போய் ஏதாவது க்ளீன் பண்ண சுத்தம் பண்ணணுன்னா சேவை பண்ணிகிட்ருக்கோம். அது ஆர்எஸ்எஸ் உள்ளேயும் சுத்தம் பண்ணி நிறைய அளவு சுத்தம் பண்ணி கொடுக்காங்க. நானும் இந்த அமைப்பில் இருக்கிறனால நானும் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்குறேன். புரியுதுங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது, ஆசிரமங்கள் இருக்குது. கோவையில் பார்த்திங்கன்னா நம்ம சிறவை ஆதீனம் சொல்லி போட்டு கௌமார வழிபாடு நடத்தக்கூடிய ஐயா இருக்கார். பேரூர் ஆதீனம் இருக்குது. இந்தமாதிரி ஆதீனத்தெலாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நீங்கள் குழந்தைகளை சேர்த்துக்கிட்டே அவங்களே படிப்பாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்துட்டு தங்க இடம்ல அப்படின்னு அவங்க ஹாஸ்டல் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்காங்க. இது கண்டிப்பாக தேவை, வரவேற்கத்தக்க. தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி விஷயத்தில் வரவேற்கும். அது தப்பு செய்யும்போது தான் எதிர்க்கும். அந்த மாதிரி இடங்கள் தங்கி நீங்கள் வேலை செஞ்சுட்டு அந்த குழந்தைகள் நீங்கள் பார்த்துக்கலாம், கொண்டுக்கலாம். நிறைய இடங்கள் இருக்குது. அது விபச்சாரம் மட்டும்தான் அதுக்கு தீர்வாகாது. புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்துட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய வழிகளை பாருங்கள். இந்த குடும்பம்தான் சமூகம். இந்த சமூகம்ன்றது வந்துட்டு சமூகம் மட்டும் கிடையாது. இந்த சமூகத்தில் ஒரு குடும்பம் ஒழுக்கமாக இருக்கா, அந்த குடும்பத்தோட ஒழுக்கம்தான் ஒழுக்கத்தில் அந்த சமூகம் ஒழுக்கமாக இருக்கும். அந்த குடும்பம் வந்து சாதி முறைகளை கட்டுப்படுது. என்ன அந்த சாதிகள் வந்துட்டு உறவு முறைக்குள்ள தான். அந்த சாதியெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் சமூகம், சமுதாயம். புரியுதுங்களா? நிறைய சாதி சங்கங்கள்லாம் இருக்கீங்க. உங்கள் சாதிகளே இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படும் போது அவங்க நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம். என்ன அதனால் யார்கிட்டையுமே தெளிவான அரசியல் அமைப்போ இல்லை அரசியல் பார்வையோ இல்லை. எங்களை போல் சமூக ஆர்வலர்கள் வந்துட்டு அரசாங்கத்துக்கு அடிக்கடி கடிதம் எழுதி போட்டு இந்த மாதிரி பொருட்களை, இந்த மாதிரி சம்பவங்களை வந்து விவாத பொருளாக்கி அதன் மூலிமா தான் அரசு புதிய சட்டங்களை ஏற்றுது. புரியுதுங்களா? இப்போ கூட தமிழ்நாடு அரசு இந்த பெண்களுக்கான விடுதி கட்டி கொடுக்காங்க. அவங்க கணவனை விட்டு வந்துடுவாங்க, இல்லை தாய் தாப்பன் இறந்துருப்பாங்க, வீட்டில் வீடு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவங்களும் அந்த இப்போ கட்டி கொடுக்காங்க. வாடகை தான் அது. என்ன அது காசு ஏதோ வசூலிக்காங்களா என்னன்னு தெரியல, இப்போ கட்டி கொடுக்காங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அதெல்லாம் நாங்கள் வந்து பல்வேறு கடிதங்கள் எழுதி போட்டுக்கோம் அரசாங்கத்துக்கு. புரியுதுங்களா? அதனால் அரசாங்கம் வந்துட்டு இதை கவனத்தில் வைக்கணும். ஒரு விபச்சார வழக்கில் கைது ஆகுதாங்க அப்படின்னா அது உளவியல் சார்ந்து இது ட்ரைனிங் கொடுக்கீங்க. இன்னும் பத்தாது, இன்னும் நல்லா
அவங்களுக்கு சரிப்படுத்தணும். அவங்களுக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் வந்துட்டு சிக்கலாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து உதவி செய்யலாம். அரசாங்கம் நிறைய நீங்கள் உதவி செய்தீங்க. என்ன அரசாங்கம் அந்த பகுதியில் வந்துட்டு அவளுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி அவளுக்கு முடியல அப்படின்னா அதுக்கு உண்டான ஏதாவது நிதிகளை கொடுக்கலாம் நீங்கள். அதனால் வாழ்வாதாரத்தை மேம்படுறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசும் ஒத்துழைக்குன்னு சொல்லி இது கைகூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். அந்த தமிழ்நாடு அரசில் உள்ளவங்க, சமூக நலத்துறையில் உள்ளவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு பண்ணணும். இந்த மாதிரி வேலைக்கெலாம் எங்களை மாதிரி சமூக ஆர்வலரை கூப்பிடுங்க. என்ன நாங்கள் என்னென்ன செயல்படுத்திகிட்டு இருக்கோம், நாங்கள் என்னென்ன உதவிகள் செய்தோம், அதை நீங்கள் அரசாங்கம் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சட்டங்களை தயார் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அதனால் பெண்களுக்கு வந்துட்டு இளம் வயதிலே பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபடுறது தவறு. முதல்ல நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க. இனிமேல் நீங்கள் வந்துட்டு திருந்தி வரக்கூடிய வழிகளை பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது உதவிகள் தேவை அப்படின்னா எங்களை மாதிரி ஆட்களை தொடர்பு கொள்ளுங்க. பல விஷயங்களை சரி பண்ணி வைக்கும். இந்த மாதிரி விபச்சாரத்தில் நீங்கள் ஈடுபட போயிட்டு அந்த கணவன் 2 குழந்தைகளை கொண்டுட்டான். அது மீண்டும் மீண்டும் மனசுக்குள்ளேயே இருக்குது. உரமா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாம் மறந்துட்டுருக்கோம். கலெக்டர் அலுவலகத்தில் எனக்கு இருக்க வீடு இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த அம்மா நீதி இயக்க போயிட்டு அந்த அம்மா தீக்குளிச்சது கூட ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை அதையும் வச்சு தீக்குளிச்சிட்டா. அதிமுக ஆட்சியில் அது பெரிய பேசும்போதெல்லாம் மாறுச்சுன்னு அந்த வீடியோ ஃபோட்டோஸ் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் யாரும் மக்கள் நினைக்கிறது இல்லை, ஏன்னா மறந்துடுறோம் நம்ம. ஆனால் சமூகத்தில் வந்துட்டு என்னென்ன நடக்குது அதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அரசியல் அமைப்புகள்லாம், சமூக சேவை செய்யக்கூடிய அரசியல் அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் முன்னெடுங்க. புரியுதுங்களா? அதனால் எதுக்குமே வந்துட்டு விபச்சாரம் தீர்வாகாது. அவ்வளோ ஆண்களும் வந்துட்டு கொலை பண்ணி கொள்ளையடித்து தான் குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறதும் தவறு தான். புரியுதுங்களா? எதுவுமே இங்கே ஈடாகாது. ஒன்றும் உழைச்சி சாப்பிடுங்க. உழைச்சி சாப்பிட முடியல அப்படின்னா பிச்சை எடுத்தால் சாப்பிடுங்க. அதுக்காக நீங்கள் வந்துட்டு வீணாக போயிட்டு உங்கள் குடும்பத்தையும் வீணாக்கிறாங்க. தயவுசெய்து இந்த சமூகம் நல்லா வாழணும் அப்படின்னா ஒரு பெண் கையிலையும் ஒரு ஆண் கையிலும் தான் இருக்குது. இந்த குடும்பம் நல்லபடியாக வாழணும். தயவுசெய்து இனிமேல் இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க எல்லோரும் ஒத்துழைங்க. பெண்கள் நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. குடும்பமாக வாழட்டும். அதனால் குழந்தைகளை வந்துட்டு பலியாடு ஆகுவதை நீங்கள் வேடிக்கை பார்க்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி உங்கள் குடும்பம் இருக்குது. இது உங்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ அந்த 2 குழந்தைகளை கணவன் கடலில் வீசி கொண்டுட்டான். நீ இப்படி வந்து இன்னும் 3 மாதத்தில் பெயிலில் வெளியே வந்துடுவேன். வெளியே வந்த பின்னாடி நீ எங்கே போய் நீ முழிச்சிட்டு நிற்ப? எங்கே போய் யார்கிட்ட சொல்லி அழுவ? யாரை கட்டி பிடிச்சி அழுவ? சொல்லு. உக்காதஞ்சி கட்டி பிடிச்சி அழுவ முடியுமா? உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சி அழுவ முடியுமா? இல்லை உங்கள் மாமியாரை கட்டி பிடிச்சி அழுவ? யாரை கட்டி பிடிச்சி அழுவ? யாரையும் நீ வந்து அழுவ முடியாது. இதுக்கடுத்து உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குரிய மாறுது. எல்லாத்தையுமே நினைக்கணும். கொஞ்சம் சிந்திங்க. இந்த தொலைக்காட்சி தான் மனுஷனை கெடுக்குது. அதில் கேவலமான நாடகங்கள் தான் இந்த சமூகத்தை சீர்கெடுத்து வைக்கிது. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்ணுவோம். அதனால் அனைவரும் பொதுநலத்தோடு கொஞ்சம் பணியாற்றுங்க. இது போன்ற செயலில் ஈடுபடாதீங்க. நன்றி, வணக்கம்.